இந்த மாதிரியான ஒரு ஜெனரேஷனுக்குள்ள நம்மள மாதிரியான பசங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அதானே சொல்றேன்ல, அந்த காலத்துல வந்து ஒரு பையன் வந்து 4 கல்யாணம் 5 கல்யாணம் பண்ணாங்க. இப்போ உள்ள ஜெனரேஷன்ல ஒரு பையன் வந்து ஒரு கல்யாணம் பண்றதுக்கே குதிரை கொம்பா இருக்குது. இப்ப அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுச்சு. இன்னைக்கு பேப்பரை எடுத்து பாருங்க, எல்லா பேப்பரும் எடுத்து பாருங்க, எல்லா பேப்பர்லயும் பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து ஒரு சில பெண்கள் வந்து 50 கல்யாணம் பண்ணிருக்குன்னு சொல்லி வருது. ஒரு சில பெண்கள் 5 கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி வருது. அந்த காலத்துல ஆண்கள் பண்ண விஷயத்த பெண்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க கீழே வந்து மணமகள் தேவைன்னு போட்டீங்க. அதுக்கடுத்து என்ன போட்டிருக்கீங்க? ஜாதி மதம் தடை இல்லை, வரதட்சணை வேண்டாம், டிகிரி இருந்தால் போதும், நிறம் முக்கியம் இல்லை. எனக்கு அதே மாதிரி இன்னொரு கேள்வி இருக்கு. இந்த கழுத்துல கையில இதெல்லாம் போட்டிருக்கீங்க, பிளஸ் இந்த கையில இதோட சுத்திட்டே இருக்கீங்களே, இதை எப்போ வாங்குனீங்க? என்ன இது வாங்கி பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் ஆகுதுண்ணே. நம்ம கிட்ட என்ன ஆட்டோல ஏற பொண்ணா இருந்தாலும் சரி, என்னை பார்த்து பேசுற பொண்ணா இருந்தாலும் பிடிச்சுன்னு சொன்னிச்சுன்னா உடனே கட்டிடணும். இல்லாட்டி அதோட மனசு மாறிடுச்சுன்னா திருப்பி அது அந்த மனசு மாறத்துக்குள்ள கல்யாணம் பண்ணிடணும். அந்த ஒரு கான்செப்ட் தாங்க. அதாவது அது பிடிச்சுனா மட்டும்தான் கல்யாணம் பண்றோம். நீங்க பார்க்க நல்லா இருக்கீங்க, எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா டக்குன்னு ஆட்டோ நிப்பாட்டிடுவீங்களா? அப்போ ஆட்டோ நிப்பாட்டி ஒரு கோயில வச்சு டக்குன்னு காலி தட்டிடணும். மனசு மாறிட கூடாது இல்ல. ஓகே, இப்ப வேலைச்சேரில ஏறுறாங்க, கிண்டி போறதுக்குள்ள உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கிண்டி கிட்ட இருக்க நிப்பாட்டி தள்ளி போற வழியில எம்புட்டு கோயில் இருக்கு நம்ம ஊர்ல, டப்புன்னு நிப்பாட்டி கட்டிட வேண்டியதானே. கிண்டியை தாண்டி அரும்பாக்கம் போறதுக்குள்ள மனசு மாறினாலும் மாறிடு சொல்ல முடியாது இல்ல. டப்புன்னு அந்த இதுதான் டீ சாப்பிட்னு நினைக்கிறீங்க, அந்த டயத்துல சாப்பிடணும். கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா சரி டீ சாப்பிட டிஃபன் சாப்பிடலாம் அப்படின்னு மாறிடுது இல்ல. அது மாதிரி டக்குன்னு மாறுறதுக்குள்ள நம்ம தாலியை கட்டி மனைவி ஆக்கிடணும்.